தமிழகத்தின் முதன்முறையாக சென்னையில் குளிர்சாதன வசதியுடன் அமைக்கப்பட்டுள்ள நவீன பேருந்து நிறுத்தம் வருகின்ற 9ஆம் தேதி மக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட உள்ளது. இது குறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். சென்னையின் நுழைவு பகுதியான ஆலந்தூர் கத்திப்பாரா ஆசர்கானா பகுதி பல்லாவரம் பரங்கிமலை கண்டோன்மெண்ட் வசம் உள்ளது. வெளி மாவட்டங்களிலிருந்து வரும் பேருந்துகள் இந்த வழியாக செல்கின்றன. இந்த பகுதிகளில் உள்ள பேருந்து நிறுத்தங்களில் போதிய அடிப்படை வசதி இல்லாததால் பெண்கள், முதியவர்கள் கடும் அவதியுற்று வந்தனர். இதனை பேருந்து பயணிகளின் நலன் கருதி கத்திப்பாரா ஆசர்கானா பகுதியில் அதிநவீன பேருந்து நிறுத்தத்தை அமைக்க கண்டோன்மெண்ட் போர்டு முடிவு செய்தது. சென்னையில் கண்டோன்மெண்ட் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள சென்னையின் மிகப்பெரிய ஏசி பேருந்து நிறுத்தம் வரும் 9ஆம் தேதி அன்று திறக்கப்பட உள்ளது. பொதுமக்கள் அனைவரும் இலவசமாக பேருந்து நிறுத்தத்தை உபயோகித்துக் கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள். பேருந்து நிறுத்தத்தை ஒட்டி கழிப்பறைகளும் அமைக்கப்பட்டுள்ளன. அதன்படி கடந்த 2014ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 1,25,00,000 ரூபாய் செலவில் பேருந்து நிறுத்தம் அமைப்பதற்கான பணிகள் தொடங்கியது. இந்த பணிகள் தற்பொழுது முழுமையாக நிறைவு பெற்றுள்ளது. பேருந்து நிறுத்தத்தில் குளிர்சாதனம், சிசிடிவி கேமரா, டிவி, ஏடிஎம், கழிப்பறை உள்ளிட்ட வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த அதிநவீன பேருந்து நிறுத்தம் வருகிற 9ஆம் தேதி முதல் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட உள்ளதாக கண்டோன்மெண்ட் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனை அனைத்து தரப்பு மக்களும் வரவேற்றுள்ளனர். பார்த்தீங்கன்னா மழை சம்டைம்ஸ் வெயிலெலாம் பயங்கரமாக அடிக்குது. ஆனால் வெளியில் தான் நிற்கிறோம் நாங்கள். இப்போ சென்னையில் இதான் ஃபஸ்ட்டு புது ஏசி பஸ் ஸ்டாப் கட்டியிருக்காங்க. 3 ஏசி பஸ் ஸ்டாப் கட்டியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஏசி பஸ் ஸ்டாப்பில் ஒரு எல்சிடி டிவி, தென் ஒன்று ஏசி வச்சுருக்காங்க. தென் பப்ளிக் டாய்லெட் ஒன்று இருக்காங்க. அது இருக்குன்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதிநவீன பேருந்து நிறுத்தம் பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பை பெறும் பட்சத்தில் மீனம்பாக்கம், பட்ரோடு, மெட்ரோ ரயில் நிலையங்கள் அருகிலும் குளிர்சாதன வசதியுடன் கூடிய நவீன பேருந்து நிறுத்தங்களை அமைக்க கண்டோன்மெண்ட் போர்டு முடிவு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது.